வணக்கம். தந்தை பெரியார் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் 40வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி ஆகியோர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் துணை சபாநாயகர் TPR செல்வம், அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு, வாரிய தலைவர்கள் மதி, ரேவதி பர்குணன், ரகு என்கிற முனுசாமி மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து புதுவை திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் அமைச்சர் மணிமாறன் உள்ளிட்டோர் பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், அவைத்தலைவர் சுப்புராயன், துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், விவசாய அணி சோமு, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செந்தில்குமார் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் பாமக சார்பில் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அமைப்பு செயலாளர் பாவானன் தலைமையில் பொதினி வளவன், அமுதவன் உள்ளிட்ட நிர்வாகிகளும், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் அதன் தலைவர் வீரமோகன், இளங்கோ தலைமையிலான நிர்வாகிகளும், அம்பேத்கர் தொண்டற்படை சார்பில் தலைவர் பாவாடை ராயன் தலைமையிலான நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று புதிய நீதி கட்சி சார்பில் அதன் தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீதர் உள்ளிட்டோரும், திராவிடர் கழகம் சார்பில் தலைவர் ராசு தலைமையிலான நிர்வாகிகளும், மறுமலர்ச்சி திராவிடர் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஹேமா பாண்டுரங்கன் மற்றும் நிர்வாகிகளும் பெரியார் திருவுருவ சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் நடந்த தேசிய நுகர்வோர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய நுகர்வோர் தினம் தருமபுரி ஸ்ரீராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. துறை இயக்குநர் முகமது மன்சூர் வரவேற்று பேசிய விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் வாழ்த்துரை வழங்கிட சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று நுகர்வோர் உரிமைகள் குறித்து நடத்தப்பட்ட கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மற்றும் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பினருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக தன்னார்வ நுகர்வோர் அமைப்பினர் நுகர்வோரின் கடமைகள் மற்றும் உரிமைகள் குறித்து உரை நிகழ்த்தினர். நிறைவில் துறை துணை இயக்குநர் கிட்டி பலராமன் நன்றி கூறிய விழாவில் துறை அதிகாரிகள், சுய உதவி குழுவினர், நுகர்வோர் அமைப்பினர், மாணவர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நடந்த மண்டல அளவிலான கிராபிக் முகாம் நிறைவு விழாவில் முதல்வர் ரங்கசாமி ஓவியங்களின் படைப்புகளை கண்டுகளித்து சிறப்புரையாற்றினார். புதுவை பாரதியார் பல்கலைக்கூட வளாகத்தில் மண்டல அளவிலான கிராபிக் முகாம் கடந்த 18ஆம் தேதி முதல் நடந்து வந்த நிலையில் அதற்கான நிறைவு விழா பல்கலைக்கூட இசைத்துறை மாணவர்களின் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கியது. நுண்கலைத்துறை தலைவர் முனைவர் சிற்பி ஜெயராமன் வரவேற்று பேசிய விழாவில் உறுப்பினர் செயலர் சுப்பிரமணியேஸ்வர ராவ் சிறப்பு விருந்தினர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து லலித் கலா அகாடமி மண்டல செயலர் பழனியப்பன் துவக்க உரையாற்றிட சிறப்பு விருந்தினர்களாக முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன், செயலர் ஸ்ரீகாந்த், இயக்குநர் மலர்கண்ணன் ஆகியோர் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 12 ஓவியர்களின் கிராபிக் படைப்பு கண்காட்சியை கண்டுகளித்து சிறப்புரையாற்றி 12 ஓவியர்களையும் பாராட்டினர். விழாவில் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு தலைவர் ஏம்பலம் செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு தலைவர் ஏம்பலம் செல்வம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், உயர்ந்து வரும் தீவன விலை மற்றும் கால்நடை பராமரிப்பு செலவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் போராட்டங்கள் நடத்தியும் அரசு நடவடிக்கை எடுக்காத நிலையில் தமிழக அரசு பால் கொள்முதல் விலையை 20 ரூபாயிலிருந்து 23 ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ளதால் புதுவைக்கு பால் வரத்து குறையும் சூழல் உருவாகும் என்றும், மேலும் அதிக விலை கிடைக்கும் என்பதால் புதுவை பால் உற்பத்தியாளர்கள் பாலினை தமிழகத்திற்கு விற்க முற்படுவார்கள். இதனால் தற்போது நஷ்டத்தில் இயங்கி வரும் பால்லை நிறுவனம் மேலும் நஷ்டத்தை சந்திக்கும். எனவே புதுவை பால் உற்பத்தியாளர்கள் நலன் கருதியும் பால் உற்பத்தியை மேலும் ஊக்குவிக்கும் வகையிலும் உடனடியாக பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றிற்கு 25 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் முந்தைய காலங்களில் புதுவையில்தான் கொள்முதல் விலை அதிகமாக இருந்ததால் புதுவைக்கு போதுமான அளவிற்கு பால் வரத்து இருந்தது.
ஆனால் தற்போது பான்லைன் நிறுவனம் புதுவை மாநிலத்தில் உற்பத்தி செய்கின்ற பாலினை முழுமையாக கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து உள்ளூர் பால் உற்பத்தியாளர்களிடம் 19 ரூபாய்க்கு கொள்முதல் செய்துவிட்டு வெளிமாநிலங்களிலிருந்து தரமில்லாத பாலை லிட்டர் 25 ரூபாய்க்கு அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்து பாரபட்சம் காட்டுவதால் புதுவையில் நாள் ஒன்றிற்கு 1 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி என்பது மாறி தற்போது 25,000 லிட்டராக குறைந்துள்ளது. எனவே பால் உற்பத்தியை பெருக்கும் வகையிலும் பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் பால் கொள்முதல் விலையை உயர்த்துவதோடு மானிய தீவனத்தை 75% மானியத்தில் 75 கிலோ என்பதை 150 கிலோவாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் கூட்டுறவு கொள்முதல் பால் உற்பத்தி விலையை ரூபாய் 25 வழங்கினால் மட்டுமே தமிழகத்தில் நீங்க வாங்குகின்ற விலையை புதுவை மாநில கூட்டுறவு உற்பத்தியாளர் வழங்கினாலே புதுவையிலிருந்து பால் உற்பத்தி அதிகமாகும். மேலும் நீங்கள் பழைய விலையை உயர்த்தாவிட்டால் இங்கே இருக்கின்ற அத்தனை பால்களும் தமிழருக்கு சென்று அங்கே நம்முடைய உற்பத்தியாளர் அனைவரும் தமிழகத்தில் இந்த பாலை விற்பனை செய்வதற்கு ஏதுவாக தமிழக அரசு அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே புதுவை மாநில முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற ஏற்கனவே நலிந்து வருகின்ற இந்த கூட்டுறவுத்துறையை நஷ்டத்தில் இயங்குகின்ற பால் நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காகவாது கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களுக்கு ரூபாய் 25 ஒவ்வொரு லிட்டர் ஒன்றுக்கும் வழங்கி கூட்டுறவு காப்பாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். புதுவை அரசு சார்பில் நடந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு மற்றும் பலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவை சட்டசபை வரும் 30ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு கூடுகிறது என்று சட்டசபை செயலர் மோகன்தாஸ் அறிவித்துள்ளார். புதுவை சட்டசபை செயலராக இருந்த அன்பழகன் கடந்த அக்டோபர் மாதம் பணி ஓய்வு பெற்றதை அடுத்து ஆளுநரின் ஒப்புதலுடன் புதிய சட்டசபை செயலராக மோகன்தாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பு நேற்று 23ஆம் தேதி மதியம் வெளியிடப்பட்டதை அடுத்து சட்டசபை செயலராக பாப்ஸ்கோ மேலாண் இயக்குநர் மோகன்தாஸ் நேற்று 23ஆம் தேதி மாலை பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் அவர் புதுவை சட்டசபை வரும் 30ஆம் தேதியன்று மதியம் 12:30 மணிக்கு சட்டசபை மண்டபத்தில் கூட்டப்படுகிறது என்று அறிவித்தார். இந்த குளிர்கால கூட்டத்தை ஒரே ஒரு நாள் மட்டுமே நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியின் 13வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் வருகிற 30/12/2013 அன்று 12:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. புதுவையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துவ மக்கள் தங்கள் இல்லங்களில் குடில் அமைத்து கிறிஸ்துமஸ் மரங்கள் வைத்து அலங்கரித்து வருகின்றனர். உலகமெங்கும் வாழும் கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை நாளை 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். தனது போதனையாய் மனித வாழ்விற்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதலாய் தியாகத்தின் வழியில் உலகையே திசை திருப்பிய இயேசுவின் பிறப்பை கிறிஸ்துவை வழிபடுதல் என்ற பொருளில் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி மகிழும் கிறிஸ்துவ மக்கள் இறைமகன் இயேசு பெத்லகாமில் உள்ள மாட்டு தொழுவத்தில் ஏழ்மை நிலையில் பிறந்தார் என்பதை சித்தரிக்கும் வகையில் கிறிஸ்துமஸ் விழாவின் போது தங்கள் இல்லங்களில் இயேசு பிறந்த காட்சியை சித்தரிக்கும் வண்ணம் குடில்கள் அமைப்பர். அதுபோன்று புதுவையிலும் கிறிஸ்துவ மக்கள் தங்கள் இல்லங்களில் குடில் அமைத்து அதில் இயேசு பிறப்பை உணர்த்தும் வண்ணம் இயேசு உள்ளிட்ட சொரூபங்களை தத்ரூபமாக அமைத்துள்ளனர். மேலும் கிறிஸ்துமஸ் மரங்களை அமைத்து அதனை மின் விளக்குகளால் அலங்கரித்து வருகின்றனர். மேலும் மின் விளக்குகளுள் வண்ண வண்ண ஸ்டாரினை அமைத்து அலங்கரித்துள்ளனர். அதுபோன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுவையில் முதன் முறையாக 60 அடி உயரத்தில் 15,000 LED மின் விளக்குகளால் கிறிஸ்துமஸ் மரம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதற்காக புதுவை கடை வீதிகளில் ஸ்டார், மாதா சுரூபம் மற்றும் குடில் அமைக்க தேவையான பொருட்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. புதுவை கிராம பகுதிகளில் ஜாதி கலவரங்களை தூண்டும் நபர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று SP தேவி சிகாமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவை மதகடிப்பட்டில் பொதுமக்கள் போலீசார் நல்லுறவு கூட்டம் நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் வரவேற்று பேசிய கூட்டத்தில் சப் இன்ஸ்பெக்டர்கள் லோகநாதன், பேட்ரிக், நந்தகுமார், முருகன் மற்றும் நெட்டப்பாக்கம், மதகடிப்பட்டு, மடுகரை, திருவாண்டார்கோவில், கரியமாணிக்கம், பண்டசோழநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு தேவி சிகாமணி தலைமை தாங்கிட பொதுமக்கள் திருபுவனை பகுதியில் இரவு நேரங்களில் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும்,
இரவு நேரங்களில் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட வேண்டும். மேலும் திருபுவனை காவல் நிலையத்தில் உள்ள போலீஸ் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்று கூறினர். அதற்கு பதிலளித்து எஸ்வி தேவி சிகாமணி பேசுகையில், காவல்துறையில் உள்ள சிறு சிறு குறைபாடுகள் அனைத்தும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றும், நெட்டப்பாக்கம் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக ஜாதி மோதல் அதிகரித்துள்ளது. இதற்கு ஜாதி கட்சிகள்தான் காரணம். இதனால் மாணவர்களிடம் ஏற்படும் சிறு பிரச்சனைகள் கூட ஜாதி மோதலாக மாறிவிடுகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் ஏற்படும் இக்கலவரம் புதுவை முழுவதும் பிரதிபலிக்கிறது. இந்நிலையில் சிறப்பு பேருந்தில் மாணவர்களுக்கிடையே ஏற்படும் தகராறு கூட இரு பிரிவினர் மோதலாக மாறிவிடுகிறது. எனவே தற்போது கிராம பகுதியில் 4 பேர் மீது குண்டாஸ் போடப்பட்டுள்ள நிலையில் உயர் அதிகாரிகளின் தகவலின்படி ஜாதி கலவரங்களை தூண்டும் நபர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று பேசினார். புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஓட்டுநர் இறந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனை கண்ணாடியை உடைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை விளிநூர் ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியைச் சேர்ந்த மினி லாரி ஓட்டுநர் முனுசாமி கடந்த 19ஆம் தேதி திடீரென மயங்கி விழுந்ததால் அவரது குடும்பத்தினர் அவரை அப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முனுசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இத்தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் ஆத்திரமடைந்து மருத்துவமனையில் தரமான சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி தகராறு செய்து மருத்துவமனை கதவு கண்ணாடியை உடைத்து நொறுக்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தின் போது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதுபற்றி தகவல் கிடைத்த பொறுப்பு மருத்துவ அதிகாரி மோகன்தாஸ், மாநில விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு செயலாளர் பாவானன், பெரியகடை போலீசார் ஆகியோர் விரைந்து வந்து முனுசாமியின் உறவினர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.